இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூட எண்ணெய் காஞ்சது கடுகு, கொஞ்சம் உளுந்து, ஒரு 4 பூண்டு வந்து நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 7 8 சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினது இது கூடவே நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கோம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ஈரமே இல்லாமல் இருக்கணும் வெண்டைக்காய். இப்போ வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ இதே நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் இதை வந்து மூடி வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுங்க. நல்லா கிண்டி ட்ரை ஆகிறதோடி கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய்